ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி ஒயிட் குஸ்காவும் முட்டை பெப்பர் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் 2 டைம் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானது 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சாகி ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா பொரிஞ்சதும் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 1 துண்டு ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய் போட்டு கிளறி விடுங்க. அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 2 கீறி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்து வணக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் ஒரு 10 புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிச்சிட்டு இந்த கலவையோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அரிசியை இதே மாதிரி 1 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொதிக்க வச்ச 2 டம்ளர் சுடு தண்ணியை இந்த அரிசியில் ஊற்றிக்கோங்க. சாதத்தை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சாதம் இதே மாதிரி 3/4 பாதம் வெந்ததும் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு 8 நிமிஷம் சிம்முலேயே குக்கர் இருக்கட்டும். கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒயிட் குஸ்கா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ முட்டை பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபைனாக சாப் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கை போட்டு வணக்கிக்கோங்க. கார்லிக் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் மெலிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கிளறி விட்டுக்கலாம்.
அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீராத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியா பவுட்ரு போட்டு கிளறி விட்டுக்கலாம். மசாலா நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எல்லா சைடும் ஒதுக்கி விட்டு நடுவில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச முட்டையை 2 2ஆக கீறி வச்சுருக்கேங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இதே மாதிரி இந்த ஃபேனில் வச்சுட்டு மசாலாவை முட்டைக்கு மேலே பரப்பிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போது முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். இப்போது முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட் குஸ்காவும் முட்டை பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.